பதினெண் சித்தர் போற்றிகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் ஆதாரத்துடன் விளக்கத்துடன் பயனுள்ளதாக வந்து அமையும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கௌதாரி மாமிசம் சாப்பிடுறதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பன்றி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் இறைச்சி, மீனில் பல வகைகள், முட்டை, நாட்டுக்கோழி, கருப்பு கோழி, கௌதாரி, காடை எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இந்த பதிவில் வந்து கௌதாரி இறைச்சியை சாப்பிட்டால் என்ன நன்மைகள் தீமைகள் பார்க்குறோம். பாடலானது: சிவலிறைச்சி பித்தம் சிரோத்தமம் மந்தம் வாத கவலையுற ஓட்டியுடல் காக்கும் புவனமதின் மெய்க்கு பலன் செய்யும் வீரியம் உண்டாகும் சிக்கிய மலங்கழியும் செப்பு. இது சித்தர் பாடலானது. அதற்கான விளக்கம்: பித்தம் சிலோத்தமம் மந்தம் வாத கவலையுற ஓட்டியுடல் காக்கும். அதாவது பித்தத்தை சரி செய்யும், சிலோத்தமத்தை, அதாவது வாதம் பித்தம் கவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த வாதத்தை தவிர பித்தம் சிலோத்தமம் ரெண்டுத்தையும் சரி செய்யும். உடலை காக்கும், அதுதான் ஓட்டியுடல் காக்கும். புவனமதின் மெய்க்கு பலன் செய்யும், உடலுக்கு பலத்தை தரும். வீரியம் உண்டாம், உடலுக்கு வீரியத்தை தரக்கூடியது. புரிஞ்சுக்கோங்க, வீரியத்தை தரக்கூடியது. முண்டாகுன் சிக்கிய மலங்கழியும் செப்பு. மல சிக்கல், பழைய மலங்கள் சரியான முறையில் வெளியேற்றாமல் இருந்தால் அதை வெளியேற்றிவிடும். இது இந்த கௌதாரி இறைச்சியோட பயன்கள். இது இயற்கையான வளர்ந்தது, செயற்கையான முறையில் மருந்துகள் பயன்படுத்தி வளர்ப்பு முறையில் வளர்த்தது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கெமிக்கல் மருந்துகள் செயற்கையான முறையில் இறைச்சிகளை பயன்படுத்தாமல் கூடுமான வரைக்கும் எப்படி இருந்தாலும் நான் இறைச்சி சாப்பிட்டு தான் ஆவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான முறையில் இது போன்ற இறைச்சிகள் தெரிந்து சாப்பிடுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.